السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹு தாலா விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா மார்க்கத்தில் தெளிவையும் விளக்கத்தையும் கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் அல்லாஹு தாலா நம்மை அவனை பற்றி பேசுகிற கேட்கிற சபையிலே அல்லாஹ் நம்ம எல்லோரையும் அமரச் செய்திருப்பது அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான், விரும்புகிறான் என்பதனுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய தலைப்பு இப்போ நாம் வாழுகிற காலத்தில் எல்லோருக்கும் மிக அவசியமான மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. இதை ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை நம்ம நிதானமாக முழுமையாக கேட்போமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்ஷா அல்லாஹ் அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, வீணான மனக்குழப்பத்திலிருந்து விடுபடுவது எப்படி? பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரையில் மனக்குழப்பம் என்பது அது எப்படி ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது, காரணம் என்ன? இந்த ஒரு விஷயமும் அதிலிருந்து நாம் எப்படி எங்களை விடுவித்து கொள்வது, மனக்குழப்பம் அது எதனால் ஏற்படுது, அதில் இருந்து நாங்கள் எங்களை எப்படி விடுவித்து கொள்ள முடியும் என்பதுதான் இன்றைய தலைப்பு. இந்த மனக்குழப்பம், மனதில் ஏற்படுற ஊசலாட்டம், மனசில் ஏற்படுற எண்ணங்கள் சிந்தனைகள், இந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் குழப்பங்களாக மாறி அது எங்களுக்குள்ளே ஒரு வகையான நோவினையை கொடுக்கின்ற ஒரு நிலைக்கு அது எப்பொழுது மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சூரா, குர்ஆனில் கடைசியாக எழுதப்பட்டிருக்கிற சூரா. அல்லாஹ் தஆலா அதில் சொல்கிறான், குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். இந்த சூரா நாம் வளமையாக திரும்பி திரும்பி நாம் தொழுகையில் பல சந்தர்ப்பங்களில் ஓதுகிறோம், கேட்கிறோம். ஆனால் இது அல்லாஹு தாலா இதிலிருந்து எங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை வைத்திருக்கிறான். இந்த ஒரு அத்தியாயம் மனிதன் சரியான நிலையோடு சரியான சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதை இந்த சூரா சொல்கிறது. அதற்காக அந்த மனிதன் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். எண்ணங்கள் சிந்தனைகள் அது எங்களை மிகைத்து எங்களை ஆக்கிரமித்து அந்த எண்ணங்கள் குழப்பமாக மாறி மனக்குழப்பத்தோடு வாழுகிற மனிதன் சரியாக இயங்க மாட்டான், சரியாக இபாதத் செய்ய மாட்டான், வாழ்க்கையில் சரியாக அவனுடைய நடத்தைகள் இருக்காது, அனைத்திலும் அவன் ஒரு சமநிலை பேணியவனாக இருக்க மாட்டான். அவன் சரியான மனிதனாக சரியான உள்ளத்தோடு வாழ்வதற்கு இந்த மனக்குழப்பங்களில் இருந்து அவன் விடுபட வேண்டும். அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய கடைசி அத்தியாயத்தில் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். எல்லாருக்கும் தெரியும், குல் நபியை சொல்லுங்கள், அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய ரப்பிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். இந்த பாதுகாவல் எங்கிருந்து அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் பாருங்க. குல் அஊது பிரப்பின் நாஸ், ரப்புன் நாஸ்னு சொல்றான். மலிக்கின் நாஸ், மனிதர்களுடைய அரசன் நாயன், மனிதனுடைய அரசன் மலிக்கின் நாஸ். அடுத்தது இலாஹின் நாஸ், மனிதனுடைய நாயன், அதாவது வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ், மனிதர்கள் எல்லோரும் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ். அந்த இலாஹின் நாஸ் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். பாருங்க, இது எல்லாத்தையும் சொல்லி போட்டு அல்லாஹ் பாதுகாவல் தேட சொல்றான். குல் அஊது பிரப்பின் நாஸ்,
மலிக்கின்னாஸ், இலாஹின்னாஸ், இத்தனை ரப்பு அல்லாவை அழைக்கிறது, அல்லாவிடத்தில் கேட்கிறது. ரப்புன்னாஸ் அல்லாதான், மலிக்கின்னாஸ் அல்லாதான், இலாஹின்னாஸ் அல்லாதான். இதை சொல்லி போட்டு அல்லாஹ் அடுத்த விஷயத்தை சொல்றான். அதுக்கு முந்தின சூரா பாருங்க, குல் அஊது பிரப்பில் ஃபலக், ஒன்றுதான். ரப்புல் ஃபலக்கிடம், அதாவது ஃபலக்குன்னா என்ன? விடியற்காலை, அதிகாலை, விடியற்காலை ஃபலக் உதயமாக சொல்லுவோமே, விடியற்காலையினுடைய ரப்பிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். குல் அஊது பிரப்பில் ஃபலக். அதுக்கு பிறகு உடனே வந்துருது, என்ன வருது சொல்லுங்க? மின் ஷர்ரி மா ஹலக், நீ படைத்த அனைத்து படைப்பினங்களுடைய கெடுதியிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அப்ப அதுக்கு ரப்புல் ஃபலக்னு ஒன்று தான் வருது. மின் ஷர்ரி மா ஹலக், எல்லா படைப்பினங்களுடைய கெடுதி, என்னென்ன படைப்பினங்கள் எல்லாம் மனிதனுக்கு கெடுதி தீங்கிழைக்குதோ அதில் தீங்குகளில் இருந்து பாதுகாப்பு தேடுறதுக்கு ரப்புல் ஃபலக் மட்டும்தான். ஆனால் அல்லாஹ் இங்க குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், ரப்புன் நாஸ், உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். மலிக்கின் நாஸ், உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இலாஹின் நாஸ், உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், இதுல இருந்து பாதுகாப்பு தேடுறேன். பதுங்கி இருந்து வீண் சந்தேகங்களை உண்டு பண்ணுவனுடைய தீங்கில் இருந்து பாதுகாவல் தேடுகிறேன். அது எப்படி அந்த சந்தேகத்தை உண்டாக்குறான்? பதுங்கி இருந்து, அல்லதி, அவன் எத்தகையவன் என்றால் யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களில் வீணான குழப்பங்களை அவன் உண்டு பண்ணுகிறான். இந்த வீணான குழப்பத்தை பதுங்கிருந்து உண்டு பண்ணுபவனிடம் இருந்து பாதுகாவல் தேடுறதுக்கு ரப்ப அழைக்கிற விதத்தை அல்லாஹ் சொல்லித்தாரான். எப்படி அவன் உண்டு பண்ணுகிறான் என்பதை அல்லாஹ் சொல்லித்தாரான். யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதனுடைய இதயங்களில் வீணான குழப்பங்கள் அவன் உண்டாக்குவான். ஷைத்தாண்ட வேலை இபாதத் செய்யாம ஆக்குறது மட்டுமில்லை, அதாவது ஒரு மனிதனை வாழ விடாம ஆக்குறது அவன்ட வேலை, மனிதனை டென்ஷன் ஆக்குறது அவன்ட வேலை, மனிதனை கவலைக்குள்ளாக்குறது அவன்ட வேலை, மனசை குழப்பத்தை உள்ளாக்கி அவனுடைய நிம்மதியை கெடுக்கிறதும் அவன்ட வேலை என்பதை மனிதன் புரிந்து கொள்ளணும். அதுதான் நல்லா சொல்லணும், பாதுகாப்பு தேடுங்க, பாதுகாப்பு தேடுங்க. என்னென்ன வழிமுறைகளில் வாரானோ அந்த வழிமுறைகளை அடைத்து விடுங்கள். அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ், ஜின்களையும் இருப்பாங்க மனிதர்களையும் இருப்பாங்க, ஜின்களையும் இருப்பாங்க மனிதர்களையும் இருப்பாங்க. அப்ப இது அல்லாஹு தஆலா இங்க சொல்லித்தார விஷயம் என்ன? மின் ஷர்ரில் வஸ்வாஸ், வஸ்வாஸ் ஒன்று இருக்கிறது, அதாவது வீணான சந்தேகம், வீணான சந்தேகங்கள், அது கூட கூட வீணான குழப்பம், இந்த டென்ஷன் பிரச்சனை எல்லாம் அப்படியே ஒன்று சேரும் பொழுது மனிதன் அவனுடைய உண்மையான சலீமான இதயத்தை இழந்து விடுகிறான், முத்துமையின்ன அமைதி பெற்ற நஃப்ஸை இழந்து விடுகிறான், அவனுடைய சமநிலைத்தன்மையை இழந்து விடுகிறான். அவனை பார்த்தால் அவனுடைய இயல்பான தன்மையில் அவன் இருக்க மாட்டான். மனிதனுடைய இயல்பான தன்மையிலிருந்து ஷைத்தான் வந்து வழிகெடுப்பான், இபாதத்திலிருந்து வழிகெடுப்பான், மனிதனுடைய இயல்பான தன்மையில இருந்தும் அவனை மாற்றுவான். எப்படி மாற்றுவான் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க போறோம். அப்ப அல்லாஹ் இதை எங்க சொல்லித்தாரான், எப்படி சொல்லித்தாரான் என்றால், அல்லாஹ்விடம் நீங்க இதை பாதுகாவல் தேடிக்கொண்டே இருங்க, அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருங்க. நாங்கள் எத்தனையோ முறை இந்த அத்தியாயத்தை ஓதுகிறோம், ஆனால் இதில் அல்லாஹ் சொல்லுகிற பெரிய செய்தி இருக்கிறது. ஷைத்தான் உங்களை குழப்புவான், ஷைத்தான் உங்களுக்குள்ள வஸ்வாஸ் சந்தேகத்தை உண்டாக்குவான், ஷைத்தான் உங்களோட மனசுல குழப்பங்களை உண்டு பண்ணுவான். அதுல இருந்து நீங்க பாதுகாப்பு தேடுங்க. இந்த குழப்பங்கள் என்பது வஸ்வாஸ், மன வீணான சந்தேகங்களாக வரும். அதே மாதிரி அவனுடைய உள்ளத்துல குழப்பங்களாக ஏற்படும். எப்படி என்றால், ஒரு மனிதனுடைய அகீதாவில் ஏற்படுகிற கோளாறு, ஒரு மனிதனுடைய அகீதாவில் ஏற்படுகிற குழப்பம், ஒரு மனிதனுடைய அகீதாவில் ஏற்படுகிற சந்தேகம், ஷைத்தான் அல் வஸ்வாஸ் அல் வஸ்வஸா ஃபில் அகீதா, ஷைத்தான் எப்படி குழப்பத்தை உண்டாக்குவான்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் முதலாவது அவன் கை வைக்கிறது அகீதா, நம்பிக்கை. அகீதாண்டா என்ன? நம்பிக்கை, ஈமான். நாங்க ஈமான் கொள்ளுகிற விடயங்களில் அவன் கையடிச்சு எங்களை குழப்பத்துக்கு உண்டாக்கிடுவான். எப்படி குழப்பம் ஏற்படும்? ஒரு மனிதனுக்கு குழப்பம் ஏற்பட்டு கவலை வாரது ரெண்டாவது விஷயம். ஒரு மனிதனுக்கு குழப்பம் ஏற்பட்டு அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறது, அதுதான் ஷைத்தானுக்கு தேவை. அப்ப முதலாவது எப்படி அவன் ஏற்படுத்துவான் என்றால், நாங்க எல்லாரும் முஸ்லீம்களா வாழ்றோம், எல்லாரும் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், எல்லாரும் மறுமையை நம்பி இருக்கிறோம், எல்லாரும் வேதங்களை நம்பி இருக்கிறோம், எல்லாரும் கபருடைய வேதனை நம்பி இருக்கிறோம். நல்ல இபாதத் செஞ்சுக்கிட்டு இருப்பார், வணங்கி கொண்டிருப்பார், வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார், நல்ல கொள்கையில் இருப்பார். சில பொழுது அவர் நல்ல இபாதத்தில் திளைத்து இருப்பார்,
ஆனா ஷைத்தான் எப்படி சந்தேகத்தை குழப்பத்தை உண்டாக்குவான், அவன் எப்படி வழிகெடுக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சு அவருக்குள்ள ஒரு சந்தேகத்தை உண்டாக்குவான். நீ முன்சஃப்ல இருந்து தொழுகிறாய், உன்னுடைய நம்பிக்கை சரியாக இருக்கிறது, ஆனா உன்னோட பொருளாதாரத்தை பாரு, பொருளாதாரத்துல குறைபாடு இருக்கிறது. உன்னோட குடும்பத்தை பாரு, குடும்பத்துல சரியான வறுமை இருக்கிறது. ஷைத்தான் அப்படியே போட்டு குழப்புவான். இந்த குழப்பம் அதுக்கப்புறம் இன்னொரு ஆளை பார்க்க வைப்பான். பாரு, அவனுக்கு தொழுகையும் இல்லை, அவன் வட்டியோட உருண்டு பிறல்கிறான், அவன் பாவம் செய்கிறான், ஆனால் அவன் எப்படி சந்தோஷமா இருக்கிறான் பாரு. ஷைத்தான் இப்படி காட்டுவான். இப்ப உண்மையான அகீதா ஈமான் இல்லாதவர் என்ன நினைப்பார்? சொல்ற சரிதானே? இப்ப நான் நல்ல ஈமானோட இருக்கிறேன், நான் நல்ல தொழுகையோட இருக்கிறேன், முன்பின் சுன்னத்து தொழுகிறேன், நல்ல பேணுதலா இருக்கிறேன், ஆனா வீட்டுல வறுமை, பொருளாதாரத்துல கஷ்டம், தொழில் எது செஞ்சாலும் நஷ்டம். ஆனா அவன் குடியோட இருக்கிறான், மதுபானத்தோட இருக்கிறான், வட்டியோட இருக்கிறான், பாவம் செய்கிறான், தொழுகையும் இல்லை, அவன் முஸ்லீமா இருக்கிறான், பேர் அப்துல்லா தான், ஆனால் அவனுக்கு தொழுகை இல்லை, இபாதத் இல்லை, எல்லா ஹராமும் இருக்குது. ஆனா அல்லாஹ் கொட்டி கொடுக்குறானே, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தொழுது என்ன பிரயோசனம்? ஷைத்தான் இப்படி ஒரு கேள்வியை போடுவான். இப்ப ஈமான் உறுதியாக இருந்தால் இல்ல என்ற ரப்பு தராமல் இருப்பதிலும் ஹைர் இருக்கிறது என்று மனசுக்கு சொல்லிக் கொள்வான் மூமின். இந்த இடத்துல முஃமின் இல்லாதவன், ஈமான் இல்லாதவன், ஈமான்ல குறைபாடு ஏற்படுகிற மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? ஷைத்தானுடைய சிந்தனைக்கு உள்ளத்துல இடம் கொடுப்பான். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. ஷைத்தானுடைய நடைமுறையில ஏராளமா இருக்குது. வாப்பா நல்ல இபாதத்தாளி, வாப்பா நல்ல வணக்கசாலி, வாப்பா ஊர்ல அறியப்பட்ட ஒரு பெரிய வணக்கசாலி, மகன் நாஸ்திகத்திலே இருப்பார், நாத்திக கொள்கையில. சர்வசாதாரணம். இன்றைக்கு முஸ்லிம் கிராமங்களில் பிள்ளைகள் இன்றைக்கு மொபைல் போன் தாக்கத்தினால சில ஆக்டர்ஸ்மார், அதாவது நடிகர்களை விரும்பி நேசிச்சு அவங்க தான் எங்களோட ஹீரோன்னு நினைச்சு அவங்களோட படத்தை பார்த்து மட்டும் இல்லாம அவங்க கொடுக்குற பேட்டிகளை பார்த்து அவங்களோட நாத்திய சிந்தனையினால் ஈர்க்கப்பட்டு பிள்ளைகள் ஒரு வழியில, வாப்பா அம்மாவுக்கு தெரியாது, வாப்பா அம்மா நினைப்பாங்க என்ன எங்களோட பிள்ளைகள் நல்லா தான் இருக்கிறாங்க, எங்களோட பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, மதரசாவுக்கு போகுது. ஆனா அந்த பிள்ளையோட கொஞ்சம் பேசி பார்த்தா, நான் தொழுது ஒன்றும் கிடைக்குது இல்லை, நான் இபாதத் செஞ்சு ஒன்றும் கிடைக்குது இல்லை, இதெல்லாம் சும்மா இந்த உலகம் இப்படி வருது, மௌத்து ஒன்று இருக்குதா, மௌத்துக்கு போகிற கபருக்குள்ள போய் பாருங்க, எல்லாரும் மண்ணோட மண்ணாய் உக்கி போறாங்க, யாருக்கு அங்க சொர்க்கத்து இன்பம் கிடைக்குது, யாருக்கு நரகத்துல அங்க நரக படுகொலியா யாரா கபர் இருக்குது, யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, வாப்பா அம்மாவோட டிபேட் பண்றாங்க. நாங்க பார்த்த அம்மா வாப்பா அவங்க முசல்லாவோட இருப்பாங்க, தொழுகையோட இருப்பாங்க, ஓதலோட இருப்பாங்க, அவங்கள பார்க்க பார்க்க எங்களுக்கு ஈமான் கூடும். இப்ப நாங்களும் பிஸி, நாங்க பிள்ளைகளோட பேச எங்களுக்கு நேரம் இல்லை, பிள்ளைகளுக்கு குர்ஆனை இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை. நாங்க 5 மணிக்கு 8 மணிக்கு காலையில கடைக்கு போனா திரும்ப வர 8 மணிக்கு, நாங்க டயர்டாகி அப்படியே போனை பார்த்து தூங்கிடுறோம். இப்படியே நாள் கழிது. பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஸ்கூல் வேலைன்னு போனை கொடுக்குறோம். அந்த பிள்ளைகள் ஸ்கூல் வேலை எவ்வளவு நேரம் செய்வாங்க? அதோட போனை பார்க்குறாங்க, அவங்க பாட்டை பார்க்குறாங்க, படத்தை பார்க்குறாங்க, அந்த நடிகரால் ஈர்க்கப்படுறாங்க. இப்படியான சிந்தனைகள் மாசுபடுத்தப்பட்டு பிள்ளைகளுக்கு மத்தியில சர்வசாதாரணமா ஷைத்தான் வழிகெடுக்க இலகுவான தன்மையில் இன்று இருக்கிறார்கள் பிள்ளைகள். இதை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்றைக்கு இருக்கிற அதிகமான பிள்ளைகள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, ஷைத்தான் வழிகெடுப்பதற்கு இலகுவான நிலையில், ஷைத்தானுக்கு லேசு, அவங்களோட பேசுறது லேசு. அது மாதிரி தான் இன்றைக்கு சில மனிதர்களும், இபாதத்தோடு இருக்கிற மனிதர்கள் கொள்கையில உறுதி இல்லைண்டால், ஈமான்ல உறுதி இல்லைண்டால், நம்பிக்கையில உறுதி இல்லைண்டா என்ன நினைக்கிறாங்க? அல்லாஹ் எனக்கு தர இல்லைண்டா அல்லாஹ் என்னோட கோபம் நினைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்தானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பின எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்தானா? கொடுக்க இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சது அல்லாஹ் எடுத்தானா இல்லையா? எடுத்தான். ரசூலோட கோபமா அல்லாஹ் இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நினைத்தால் கொடுப்பான், நினைத்தால் எடுப்பான். கொடுப்பதிலும் அருள் இருக்கிறது, எடுப்பதிலும் அருள் இருக்கிறது. சிலருக்கு ஒன்றை கொடுத்து அவர்கள் வழி தவறி போய்விடுவார்கள், அதனால் அல்லாஹ் தஆலா எடுப்பான். சிலருக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான், அது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ஹிக்மத். நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தான் எங்களை குழப்பத்தை உண்டாக்க பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீ இபாதத் செய்கிறாய், வணக்கம் செய்கிறாய், வழிபாடு செய்கிறாய். பிள்ளைகள் அப்படிதான். வாப்பம்மா சொல்லுவாங்க, தொழுது துவா கேட்டுட்டு எக்ஸாமுக்கு போ, நீ நல்லா உனக்கு மார்க்ஸ் கிடைக்குமாண்டா. நான் தொழுகிறேன், 5 நேரம் தொழுகிறேன், நல்லா தஹஜ்ஜுத் தொழுகிறேன், துவா கேட்கிறேன், ஆனா நான் 5ஆவது தான் வாரேன். அந்த பிள்ளைக்கு தொழுகையும் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஆனா ஃபர்ஸ்ட் வாராள். சொல்லி போட்டு தொழுகையில் இபாதத் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உங்களது துவாக்களை எல்லாம் உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. ஆனா நாங்க அல்லாஹ் புரியணும், நாங்க அல்லாஹ் விளங்கணும். அல்லாஹ் ஒன்றை எடுத்தால் அதில் ஹைர் இருக்கிறது, அல்லாஹ் ஒன்றை தடுத்தால் அதில் ஹைர் இருக்கிறது. ஒரு உதாரணத்தை சொல்றேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலைக்குள்ள செல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்த்து 2 பேர் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க.
அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த 2 பேருக்கும் தாவா செய்கிறாங்க, நம்ம எல்லாரும் தெரியும். இப்போ அந்த 2 பேருக்கும் தௌஹீதை பற்றி இஸ்லாத்தை பற்றி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த 2 பேர், இந்த 2 பேர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இந்த 3 பேரில் யார் மிக சிறந்தவர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் யார்? அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் சிறைச்சாலைக்கு இந்த 3 பேர்லையும் அந்த 2 பேரும் முதலாவது வெளியில் போகிறாங்க, வெளியில் விடப்படுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலைக்குள்ள. அப்போ அல்லாஹ்வோட உதவி யாருக்கு வந்திருக்குது? விளங்க நான் சொல்றது, சிறைச்சாலையில் இருக்கிறாங்க 3 பேரும். முதலாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விட முதலாவது வெளியில் விடுவிக்கப்படுறது அந்த 2 பேரும் தான். இப்போ அல்லாஹ்வோட உதவி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்திருக்குதா, அந்த 2 பேருக்கு வந்திருக்குதா? நம்ம எப்படி நினைப்போம், அந்த 2 பேரும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட உதவி வந்திருக்கு வெளியே போகிறாங்கண்டு. ஆனால் வெளியே போனாங்க, ஒரு ஆள் கொல்லப்பட்டார், உள்ளுக்கை தான் தப்பிச்சிருப்பார், வெளியில் போனார் கொல்லப்பட்டார். இன்னொரு ஆள் அரசு சபையில் பணிவிடை செய்வதற்காக வேண்டி நியமிக்கப்படுறார். சில வருடங்கள் கழித்து வெளியே வர யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்டினுடைய மந்திரியாக வருகிறார். சில வருஷம் கழித்து தானே வெளியே வராங்க, ஆனால் அந்த நாட்டோட மந்திரியாக வெளியே வராங்க. இதுதான் அல்லாஹ் தஆலா சில விடயங்களை தாமதமாக ஆக்கி தருவான், அதில் இருக்கிற ஹைர் நமக்கு தெரியாது. உடனே அல்லாஹ் சில விஷயங்களை தந்தால் அந்த இடத்துல உங்களுக்கு ஷர் தீங்கி இருக்குது என்பதனால் அல்லாஹ் தாமதமாக ஆக்கி தருகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அவர்களே, எனவே ஷைத்தான் இப்படியெல்லாம் வழிகெடுக்க வார நேரம் நாங்கள் நபிமார்களை பார்க்கணும். உனக்கு ஒரு பிள்ளை எடுத்துட்டான் அல்லாஹ் பாரு, அந்த அவங்க எவ்வளோ பாவத்தில் வழிகேட்டில், நீ சுன்னத்தான முறையில் நபி வழியை பேணி திருமணம் முடித்தாய், ஆனால் நீ உன்னுடைய பிள்ளை 2 பிள்ளை கிடைச்சது, 2 பிள்ளையும் அல்லாஹ் எடுத்துட்டான். ஆனால் அவங்க வழிகேட்டில் அனாச்சாரத்தின் முறைப்படி சீதனத்தோடு இஸ்லாத்துக்கு முரணாக திருமணம் செஞ்சாங்க, ஆடல் பாடலோடு. ஆனால் அவங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்களே, உங்களோட பிள்ளை 2 அல்லாஹ் எடுத்துட்டான். இப்போ யோசிக்கணும், அல்லாஹு தாலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு 7 பிள்ளைகளை கொடுத்தான். அந்த 7 பிள்ளைகளோட 6 பிள்ளைகளையும் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் எடுத்தானே, அல்லாஹ் ரசூலோட கோவமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஆலமீன் என்றால் அல்லாஹ்வை தவிர எதுவெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கையால் 6 பிள்ளைகள் அடக்கம் செய்கிறாங்க. தான் உயிரோடு இருக்கும் பொழுது 6 பிள்ளைகள் அடக்கம் செய்கிறாங்க. அவங்க மரணிச்சு 6 மாசத்துல ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிச்சம் இருந்தார்கள். அந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹ் மரணித்து 6 மாதத்துல மரணித்து விட்டார்கள். ரசூல்லா மரணிச்சு 6 மாசத்தோட முழு பிள்ளைகளும் வஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப ரசூல்லாவை அல்லாஹ் விட்டுட்டானா? ரசூல்லாவை அல்லாஹ் தாலா கை விட்டுட்டானா? ரசூல்லாக்கு அல்லாஹ் உதவி செய்யாம விட்டுட்டானா? ரசூல்லாவை நேசிக்காம அல்லாஹ் விட்டுட்டானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நாங்கள் எங்களோட ஈமானுக்குள்ள போடணும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு பசிக்குது, நாங்க வறுமையில் இருக்கிறோம், ஆனா நாங்க இபாதத் செய்யறோம். ஷைத்தான் வழிகட்ட எங்களுக்கு உள்ளத்துல குழப்பத்தை போடுவான். நீ எவ்வளவு இபாதத் செஞ்சாலும் உனக்கு அல்லாஹ் உதவி செய்யல. நாங்க நினைக்கிற உதவி பொருளாதாரம் மட்டும்தான் உதவின்னு நினைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரங்களில் அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை எடுக்கிறதும் பெரிய உதவி, அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியில படுத்திருக்கிறாங்க. மஸ்ஜித் நபவியில படுத்திருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சஹீஹ் புகாரில் எழுதுறாங்க, அபூ ஹுரைரா படுத்திருக்கிறாங்க. அதாவது படுத்திருக்கிறத பார்த்தா வெளியில இருந்து வர அரபிகள் அவர் யாருன்னு தெரியாது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களா யாருன்னு தெரியாது. அவங்க போற நேரத்தில எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இது ஒரு பைத்தியக்காரன் படுத்திருக்கிறார் என்று சொல்லி கழுத்துல மிதிச்சுட்டு போவாங்க. கழுத்துல மிதிச்சுட்டு போவாங்க, ஏறி மிதிச்சுட்டு. ஏன்னா அந்த காலத்து அரபியுடைய மரபு. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் படுத்திருப்பத அந்த வெளியில இருந்து வந்தவங்க நான் படுத்திருப்பதை பார்த்து ஒரு பைத்தியக்காரன் படுத்திருக்கிறான்னு சொல்லி ஏறி மிதிச்சுட்டு போவாங்க. எனக்கு பைத்தியம் அல்ல, அது பசி. பசினால் நான் படுத்திருந்தேன். அப்ப அந்த பசி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்தது. அல்லாஹ்வோட கோவிச்சாங்களா? அல்லாஹ் எனக்கு உதவி செய்யலன்னு அல்லாஹ்வோட சண்டை பிடிச்சாங்களா? அல்லாஹ் திட்டுனாங்களா? அந்த அபூ ஹுரைரா அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹர் 5374 ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து இந்த உம்மத்துக்கு ஹதீஸை கொடுத்தார்கள். கியாமத்து நாள் வரை அபூ ஹுரைரா என்றால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ரலியல்லாஹு அன் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று சொல்கிற பிரார்த்தனைக்கு அல்லாஹு தஆலா இடம் கொடுத்தான் என்றால் அந்த பசிதான் காரணம். அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாயே பார்த்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வோடு 4 வருடம் வாழ்ந்தார்கள். ஆனால் 5374 ஹதீஸ்ல இந்த உம்மத்துக்கு கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஹதீஸையும் வாசிக்கும் பொழுது, அமல் செய்யும் பொழுது அபூ ஹுரைராவுடைய கபருக்கு போகும் அந்த நன்மை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு வறுமை தந்திருக்கிறான்,
பசியை தந்திருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு சோதிக்கிறான் என்றால் நாங்க இன்னும் எங்கட இபாதத்துல ஈமான்ல எங்களை உறுதியாக்கணும் என்பதை நாம் மனக்குழப்பத்துக்கு கொடுக்கிற விடையாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் அப்படித்தான் ஏற்படுத்துவான். உனக்கு அல்ல இது தரையில், அதை தரையில், அதை தரையில்னு யோசிப்பான். ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குது, நீங்க இபாதத் செய்வீங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாம் இருக்கும். இப்ப நீங்க இபாதத் செஞ்சுக்கிட்டு போற நேரம் உங்களோட இருக்கிறவங்க இபாதத்துல குறைபாடு செய்கிற வேளையில ஷைத்தானோட உள்ளத்துல வருவான், உண்மையிலேயே ஒரு கபருக்குள்ள வைக்கப்பட்டா கபருக்குள்ள அல்லாஹ் சொர்க்கத்துக்கு பூஞ்சோலை ஆக்குவானா, அதெல்லாம் சாத்தியமா? இப்ப இந்த பலவையால அடிச்சு மண்ணுக்குள்ள கொண்டு வைக்கிறாங்க, இதுக்குள்ள எப்படி சொர்க்கத்துல இன்பம் கிடைக்க போகுது? நாங்க நிறைய பேரை பார்க்கிறோம் தானே. அப்ப கபருடைய வேதனை ஒன்று இருக்குதா? சும்மா நாங்க வேஸ்டா அமல் செய்யறோமா, வேஸ்டா எங்கட காலத்தை கழிக்கிறோமா, பள்ளிக்குள்ள இபாதத்தை கழிக்கிறோமான்னு ஷைத்தான் போட்டு குழப்புவான். மறுமை ஒன்று இருக்கிறது, சொர்க்கம் ஒன்று இருக்கிறது, சொர்க்கத்துல இப்படி எல்லாம் சுகந்தங்கள் இன்பங்கள் இருக்குது, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஷைத்தான் எங்களை சிந்திக்க தூண்டுவான். ஷைத்தானிடம் இருந்து பாதுகாவல் தேடுங்க. ஏன்னா அவன் குழப்புறான், உங்களோட ஈமான்ல கை வைக்கிறான், உங்களோட இபாதத்துல கை வைக்கிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி நாங்க குர்ஆனை ஓதுறோமே, ஏன்? ஷைத்தான் விட மாட்டான். எங்கட நம்பிக்கையில இருந்து அந்த நம்பிக்கையில கோளாறை உண்டு பண்ணுவதற்கு ஷைத்தான் இந்த எண்ணங்களை உருவாக்குவான். எந்த கட்டத்திலையும் ஷைத்தான வாரதுக்கு ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு அனுமதிச்சிடாதீங்க. வந்துட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எந்த சிந்தனை வந்தாலும் இது ஷைத்தான் எண்ணிக்கொள்ளுங்க. எப்படி யாராவது ஒரு நண்பன் அப்படி பேசினாலும் ஒதுங்கிருங்க, தள்ளி இருந்துருங்க. இந்த பேச்சு பேசாதீங்க, ஏன்னா அவர் பேச 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 நாங்க காது கொடுக்க எங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஏன்னா அவனுக்கு வேலை மனிதனை வச்சும் உங்களை குழப்புவான். மனித உருவத்தில் வருவார், அவர் ஷைத்தாண்ட வேலையை செய்வார். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது மனக்குழப்பம் ஏற்படுவது அது அகீதா சார்ந்து இபாதத் சார்ந்து ஏற்படுகிற மனக்குழப்பம். இதில் நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பெரிய பகுதி. சுருக்கமாக இந்த 2 விடயத்தை ஞாபகப்படுத்திவிட்டு அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கான காரணங்களை சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் எப்பொழுது அல்லாஹ்வை விட்டு தூரமாகுவானோ அப்பொழுது அவனுடைய மனதில் குழப்பங்கள் ஏற்படும். அல்லாஹ் விட்டு தூரமாகிறது, அல் புஅது அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிந்தனை அல்லாஹ் விட்டு தூரமாகிறது. அல்லாஹ் விட்டு தூரமாகிறது எப்படி? ஒரு மனிதன், நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முஹாசபா செய்து கொள்ளுங்கள். இது ஒரு மிகப்பெரிய பாடம். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க அளவீடு செய்து கொள்ளுங்கள். என்னுடைய இந்த நாள் நேற்றைய நாளை விட இந்த நாள் அமல்களில் நான் என்னை அதிகப்படுத்தி கொண்டேனா, இல்லைன்னா நீங்க அல்லாஹ் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரமாறீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இன்று சுபஹுடைய தொழுகை தொழுதேனா, நான் இன்று குர்ஆன் கையில் எடுத்து ஓதினேனா, நான் இன்று காலை மாலை திக்ருகளை செய்தேனா, நான் இன்று துஹாவுடைய தொழுகை தொழுதேனா, நான் இன்று பாவங்களிலிருந்து என்னை பாதுகாத்து கொண்டேனா, நான் இன்று திக்ருகளை சரியாக செய்தேனா, நான் இன்று இஸ்திக்ஃபார் செய்தேனா. ஒவ்வொரு நாளும் நான் காலையில் விழித்தெழும்பதிலிருந்து உறங்கும் வரை என்னுடைய நாளை நான் முஹாசபா செய்யணும். ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பத்தி சிந்திங்க. அப்படி கொஞ்சம் நீங்க குறைஞ்சிக்கிட்டு போறீங்கடா, நீங்க அல்லாஹ் விட்டு தூரமாகிறீங்க. அல்லாஹ்வை விட்டு யார் தூரமாகுவார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் நெருக்கடியும் மனக்குழப்பமும் ஏற்படும். உள்ளத்துல ஒரே குழப்பமா இருக்குது. பல பேர் சொல்லுவாங்க, உள்ளத்துல ஒரே டென்ஷன் ஆயிருக்குது, உள்ளத்துல ஒரே பிரச்சனை ஆயிருக்குது, உள்ளத்துல எதையோ நினைச்சு குழம்பி நல்லா இருக்கிறோம், பிள்ளைகளோட பேசுறோம், மனை மக்களோட இருக்கிறோம், எல்லாம் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறோம், எல்லாம் நிகழ்வுகள் சந்தோஷமா இருக்குது. ஆனா தனிமைந்து வந்துட்டா மனசுல குழப்பம். தூங்க போனால் ஏதோ எங்களை அறியாத பல சிந்தனைகள், மனக்குழப்பம் ஏற்படுகிறது. காரணம் என்னண்டா, நீங்க சரியாக அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் நீங்க தூரமாயிட்டு போறீங்க. அல்லாஹ்வுடைய திக்ரோடு நீங்கள் வாழவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் அல்லாஹ் விட்டு தூரமாகிறானோ, இது அல்லாஹ் விட்டு தூரமாகிற முறைகள். ஒரு மனிதன் தொழுகையில பொடுபோக்காக இருக்கிறான், தொழுகையில கவனையினத்தோடு இருக்கிறான், தொழுகையில் உள்ளச்சம் இல்லை, அவனுடைய இபாதத்தில் உள்ளச்சம் இல்லை, அவனுடைய வணக்க வழிபாடுகளில் உள்ளச்சம் இல்லை, குர்ஆன் அதோடு தொடர்பில்லை, குர்ஆனை கையில் எடுத்து பல மாதங்கள், அதே மாதிரி ஹதீஸில் மார்க்க சபைகளில் இருப்பதற்கு இடமில்லை. இப்படி யார் நினைப்பார்களோ அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் விட்டு தூரமான நிலையில் கழிகிறது. இப்படி யார் வாழ்வாரோ அந்த மனிதர்களுக்கு உள்ளத்துல நெருக்கடி ஏற்படும், உள்ளத்துல சஞ்சலம் ஏற்படும், மனசுல குழப்பம் ஏற்படும். ஷைத்தானுக்கு மிக இலகுவாக ஆகிவிடும் இவர்களை வழிகெடுக்கிறது.
எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாகிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய திக்ர் என்றால் நாம் வாயால சொல்ற திக்ர் மட்டுமல்ல, நாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழுதல். அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்றது என்றால் எங்களுடைய அன்றாட அமல்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய சிந்தனையினால் தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் தொழுகிறதுக்கு அக்மிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்ன ஞாபகப்படுத்துறதுக்கு, என்ன திக்ர் செய்யறதுக்கு நீங்க தொழுங்க. தொழுகை அல்லாஹ்வுடைய திக்ர், நோன்பு அல்லாஹ்வுடைய திக்ர், ஹஜ்ஜு அல்லாஹ்வுடைய திக்ர். அதே மாதிரி கண் செய்கிற திக்ர், ஒரு ஹராமான பார்வையில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்றீங்க, கண் செய்கிற திக்ர். ஹராமான இசையிலிருந்து காதை பாதுகாத்துக் கொள்றீங்க, காது செய்கிற திக்ர். நீங்க நல்ல சிந்தனை எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல குர்ஆன் ஹதீஸை பத்தி சிந்திங்க, மார்க்கத்தை பத்தி சிந்திங்க, அது சிந்தனை செய்கிற திக்ர். அதே மாதிரி திக்ர்ல எல்லாம் பெரிய திக்ர், பாவம் செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமைந்தும் அல்லாஹ்வை நினைத்து பாவத்தில் இருந்து உங்களோட ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களோட ஆன்மா செய்யற திக்ர், இந்த திக்ருடைய வாழ்க்கை இருந்தால் மனசுல பிரச்சனையே இருக்காது, மனசுல குழப்பமே இருக்காது. இது எப்ப இல்லாம போகுமோ அப்ப வாழ்க்கையில நெருக்கடி ஏற்படும், மனசுல குழப்பம் ஏற்படும். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي. யார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய சிந்தனை திக்ர் இல்லையோ, அல்லாஹ் என்ன சொல்றான்? وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, என்னுடைய திக்ரை, குர்ஆனை, ஹதீஸை, மார்க்கத்தை யார் புறக்கணிப்பாரோ, அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் யார் வாழ்வாரோ, அல்லாஹ் சொல்றான் فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا, அவர்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். நெருக்கடியான வாழ்க்கை, மனசுல நிம்மதி இல்லை, மனசுல குழப்பம். அல்லாஹ் அதுக்கு உடனே அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு பதிலையும் சொல்றான். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا, யார் அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணிப்பார்களோ நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் உள்ளத்துக்கு அமைதி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய திக்ரினால் தான் உள்ளம் அமைதி பெறுகிறது. அல்லாஹ்வுடைய திக்ரால உள்ளம் அமைதி பெறுதுண்டா, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லும் பொழுது அமைதி பெறுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு பாவத்தில் இருந்து எங்களை விடுவிக்கிறது அல்லாஹ்வுடைய திக்ருன்னு நினைக்கிறோம். அப்படி நினைத்தால், அப்படி சிந்தித்தால், அந்த உண்மையான திக்ரை புரிந்து கொண்டால் பாவத்தில் இருந்து விடுபடுவதனாலும் நிம்மதி கிடைக்கும். சில பாடப்புத்தகங்கள்ல அது அவங்களோட மதத்தோடு சார்ந்தது, அது நாங்கள் அவங்களோட மதத்தோடு சார்ந்து அதை நாங்கள் விட்டுட்டோம். இப்போ அந்த பாடப்புத்தகத்தில் ஒரு முஸ்லீம் புள்ள படிக்குது, உங்களுக்கு மனக்குழப்பமாக இருந்தால் இசை கேளுங்கள். சிகிச்சை, மனக்குழப்பத்துக்கு சிகிச்சை என்ன? இசை. நாங்கள் சொல்கிறோம் இசையை கேட்டால் இன்னும் மனக்குழப்பம் கூடும், அது ஹராம். ஆனால் ஸ்கூல் பாடப்புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, அது அவங்களோட மதம் சார்ந்தது, அதை அவங்க பார்த்துக்கட்டும். ஆனால் முஸ்லீம்களாகி எங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அது ஹராம். ஹராத்தில் நிம்மதி கிடையாது, இசையில் நிம்மதி கிடையாது, ஆடல் பாடல் நிம்மதி கிடையாது, சினிமாவில், பொய்யில், விபச்சாரத்தில் நிம்மதி கிடையாது. அல்லாஹ்வுடைய திக்ரில் நிம்மதி இருக்கிறது. அல்லாஹ் அதைத்தான் சொல்லித்தாரான். யார் திக்ரை புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிம்மதியே கிடையாது, குழப்பத்தோடு தான் வாழ்வாங்க, டென்ஷனோட வாழ்வாங்க. ஆனா யார் அல்லாஹ்வுடைய திக்ரோட வாழ்வாங்களோ அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நான் சொன்னது வெளிநாட்டிலே அல்ல, நாங்க எங்கட பிள்ளைகள் படிக்கிற பாட புத்தகத்துல இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அந்த பிள்ளைகள் எப்படி விளங்கும்? மார்க்கத்தை நீங்க சொல்லிக் கொடுக்க இல்லைண்டா பிள்ளைகள் எப்படி விளங்கும்? மொபைல் போன் எடுத்து புதிய பாடல் ஒன்றை ரசித்தால் தான் உள்ளத்துக்கு நிம்மதி என்று விளங்கிக் கொள்ளுமா இல்லையா? எப்படி நிம்மதி வரும்? அல்லாஹ்வுடைய குர்ஆனை விட்டுட்டு இசைக்குள்ள போனா எப்படி நிம்மதி வரும்? ஒருபொழுதும் வராது. இன்னும் இன்னும் டென்ஷன் ஏற்படும், இன்னும் இன்னும் பிரச்சனை ஏற்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அடியான் அல்லாஹ்வோடு பேசுகிற பொழுது, அல்லாஹ்வோடு உரையாடுகிற பொழுது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுகிற பொழுது கிடைக்காத நிம்மதி இந்த உலகத்தில் இருக்கிற கோடான கோடி மனிதர்களால் கொடுக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தையில் நிம்மதி பெறாத உள்ளம் இந்த உலகத்தால் எப்படி நிம்மதி பெறும்? அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பில் நிம்மதி பெறாத மனிதன் வேறு எவனை சந்தித்து நிம்மதி பெறப் போகிறான்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான். 1,00,000 அல்ல 1 கோடி உளவியல் சார்ந்த புத்தகங்கள் எழுதினாலும் அல்லாஹ்வுடைய இந்த ஒற்றை வார்த்தைக்கு எதுவுமே ஈடாகாது. அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ர், அஸ்ஸிக்ர் என்பது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பது அல்ல.
கண்ணும் திக்ர் செய்யணும், காதும் திக்ர் செய்யணும். நேரம் வருகிற பொழுது, அசருடைய, மக்ரிபுடைய, இஷாவுடைய பாங்கு ஒலிக்கிற பொழுது அல்லாஹ்வை தொழ வேண்டும் என்ற எண்ணம் திக்ர். அந்த திக்ர் வரவில்லை என்றால் நீங்க அல்லாஹ் புறக்கணிச்சு வாழ்றீங்க. அல்லாஹ் அழைக்கிறான், ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா. உங்கள்கிட்ட எவ்வளவு அறிவு இருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய ஆலிமா இருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய தாயியா இருக்கலாம், அல்லாஹ் அழைத்து நீங்கள் ஜமாத்தோடு தொழவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் புறக்கணித்து வாழ்கிறீர்கள். அது யாரா இருந்தாலும் சரி. தொழுகை இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தில் பங்கில்லை. தொழுகை இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை. அடுத்த காபிர்களுக்கும் எங்களுக்கும் இடையில வித்தியாசமே தொழுகை. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷ்ரிக்களுக்கு எங்களுக்கு வித்தியாசமே தொழுகைன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் நாம் அந்த திக்ரை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த திக்ர் இல்லை என்றா, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லைண்டா, நாவு செய்கிற திக்ரோட மட்டும் திக்ரை சுருக்கி கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாமல் போய்விடும் சகோதரர்களே. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாக ஆகிவிடக்கூடாது. அப்படி தூரமாகிட்டோம் என்றா மனக்குழப்பம் ஷைத்தான் ஏற்படுறதுக்கு எங்களோட மனசுக்கு அவனுக்கு மனசோட தொடர்புறது லேசாயிரும். லேசா தொடர்பட ஆரம்பிச்சிருவான். நாங்க தக்பீர் கட்டி அல்லாஹ்வோட பேச பேச, அல்லாஹ்வோடு பேசுவதில் இன்பம் காண காண, அல்லாஹ்வோடு தொடர்பு படப்பட ஷைத்தான் எங்கட வாசல், ஷைத்தான் எங்கட உள்ளத்துல கதவை திறந்துட்டு உள்ள வாரதுக்கு அவனுக்கு கஷ்டம். தட்டி பாப்பான், தரப்படாது. ஏன்? அவன் ரப்போடு இருக்கிறான். எப்ப ஒரு மனிதன் ரப்பை விட்டு தூரமாகுவானோ, ரஹ்மான் நுகையித் லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன். யாரு ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாகிறாரோ, அல்லாஹ் விட்டு திக்ரை விட்டு தூரமாகிறாரோ, நாம் அவருக்கு ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம். ஷைத்தான் இணை பிரியாத அப்படி ஒண்டாயிருப்பான், இணை பிரியாம அப்படி ஒண்டாயிருப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு யார் தூரமாகி செல்கிறாரோ, இபாதத் இல்ல, தொழுகை இல்ல, மார்க்கத்தை படிக்க நேரம் இல்ல, குர்ஆன் ஓத நேரம் இல்ல, ஹதீஸை படிக்க நேரம் இல்ல, ஃபிக்ஹ் படிக்க நேரம் இல்ல, இப்படி யாரு வாழ்வாரோ, யார் எந்த மனிதன் வாழ்வாரோ அந்த மனிதருக்கு நாம் நுகையித் லஹு ஷைத்தானா, ஷைத்தானை சாட்டிடுவோம். இணை பிரியாத நண்பனா ஷைத்தான் இருப்பான். இப்ப ஷைத்தான் இருந்தா உங்களை சந்தோஷமா வச்சுக்குவானா? அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல நிம்மதி இருக்குது, ரசூலோட வாழ்க்கையை படிக்கிறதுல நிம்மதி இருக்குது, மார்க்கத்தை படிக்கிறதுல நிம்மதி இருக்குது, அல்லாஹ்வை நினைக்கிறதுல நிம்மதி இருக்குது. ஷைத்தான் பக்கத்துல இருந்தா நிம்மதி வருமா? அவன் பதுங்கி இருந்தே உங்களோட உள்ளத்துல குழப்பத்தை உண்டாக்குறான்டா. பக்கத்துல இருந்தா என்ன செய்வான்? இன்னும் இன்னும் குழப்பத்தை அதிகப்படுத்துவான். யுவஸ்விஸ் ஃபி சுதூரின் நாஸ், உள்ளத்துல குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிற பொழுது ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டமும் குழப்பமும் அந்த மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே நுழைந்து அவனை வாழ விடாமல் தட்டு தடமாறி தவிக்க விட்டு விடுவான். ஷைத்தான் அப்படி அவங்களை ஆக்கிடுவான். ஷைத்தானுடைய ஆதிக்கமும் சூழ்ச்சியும் உங்களுக்குள்ள வந்துவிடும். எனவே அந்த மனக்குழப்பத்துக்கு நாங்கள் ஆளாகிவிடக்கூடாது. இந்த ஷைத்தானுடைய சதி வலைகளில் எங்களை பாதுகாக்கணும் என்றால், இந்த குழப்பத்திலே எங்களை பாதுகாக்கணும் என்றால் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திக்ரோடு வாழ வேண்டும். அடுத்து மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கான அடிப்படையான ஒரு காரணம் என்னென்றால், அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாகிற மாதிரி அத்தஅல்லுக் பித்துன்யா பிஹுப்பி துன்யா பிஷஹவாத், துன்யாவில் அளவு கடந்து உங்களை நீங்க மூழ்கடிக்கிறது. ஒரு மனிதன் எந்த அளவு துனியாவுக்குள் அளவு கடந்து செல்வானோ, துனியாவுடைய சிந்தனையில் அளவு கடந்து செல்வானோ, துனியாவுக்குள்ள ஒரு மனிதன் எப்படி மூழ்கி செல்வானோ அந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய உள்ளம் குழப்ப நிலை அடையும். துனியாவை கையில வைங்க, துனியாவை கையில வைங்க, கல்பில வச்சிடாதீங்க. நீங்க துனியா அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்க வேண்டிய கல்பில் துனியாவை கொண்டு வச்சீங்க என்று சொன்னா அந்த கல்பு குழப்பமா தான் நீக்கும். கொண்டு வைங்க, வச்சால் குழப்பமாக இருக்காது, நிம்மதியா இருக்கும். துனியாவை கொண்டு நீங்க வச்சிட்டீங்க கல்புல் என்றால் உங்கள் கல்பு குழப்பம் அடையும். துனியாவை அளவு கடந்து நேசிக்கிறது. எல்லா பார்வையும் துனியாவுடைய பார்வை, எல்லா சிந்தனையும் துனியாவுடைய சிந்தனை. அப்படி இருந்தால் உங்களோட மனசு குழப்பம் அடையும். எல்லா நிலைகளும் துனியாவை பத்தி யோசனை. அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த உலகத்தை நாங்க தேடணும், ஆனால் இந்த உலகத்துக்குள்ள மூழ்கி விடக்கூடாது. இந்த உலகத்தை கையில வைத்து கொண்டிருக்க வேண்டும், கல்புக்குள்ள கொண்டு போக கூடாது. அப்படி கொண்டு போயிட்டோம் என்றா அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அல்ஹாகுமத் தகாசுர் விடாது, மௌத்தாகிற வரைக்கும் உங்களை இது துலக மோகம் விடாது. தகாசுர் எல்லாம் ஏன் தொழுகிறது இல்லை, ஏன் நீங்க இபாதத் செய்யறது இல்லை, ஏன் அல்லாஹ்வை துதிக்கிறது இல்லை, ஏன் நீங்க குர்ஆன் ஓதுறது இல்லை? பிஸி. என்னத்துல பிஸி?
நான் இந்த வேலையில பிஸி, கடையில பிஸி, தொழில பிஸி. இந்த பிஸி உங்களை தடுக்குது எதுவரை தெரியுமா? நீங்க நினைப்பீங்க நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகி புற ஓதலாம் உண்டு. அல்ஹாக்குமத் தகாசுர், தேடி 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 அதிகமா தேடணும் 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 என்ற எண்ணம் உங்களை பராக்காக்கி கொண்டிருக்கும். எதுவரை என்றால் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் மண்ணறைகளை சந்திக்கும் வரை, மௌத்தாகிற வரைக்கும் விடாது. அப்ப இந்த மனிதன் அல்லாஹ் விட்டு தூரமாகி, அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு தூரமாகி துனியாவோட அளவு கடந்து போய் சேர்ந்து விடுகிற பொழுது, துனியாவோட அளவு கடந்து மோகம் கொள்ளுகிற பொழுது, துனியாவை அளவு கடந்து நேசிக்கிற பொழுது இந்த மனிதனுக்கு ஏற்படுறது குழப்பம், மனசுல குழப்பம். சின்ன ஒரு விடயத்தையும் தாங்கிக் கொள்ள மாட்டார், சின்ன ஒரு பிரச்சனையும் தாங்கிக் கொள்ள மாட்டார். அப்ப துனியாவோட வாழ்ற ஒரு மனிதன், அளவு கடந்து துனியாவை நேசிக்கிற ஒரு மனிதன் எப்படி அவனுடைய வாழ்க்கை மாறும் என்றால் குழப்பத்தோடு கழியும், குழப்பத்தோடு கழியும், மனசுல பிரச்சனையோடு கழியும். அன்புக்குரியவர்களே, செய்கிற தொழிலை செய்யத்தான் வேண்டும், எங்கட கொடுக்கல் வாங்கல் இருக்கத்தான் வேண்டும். அளவு கடந்து நல்ல முறையில் ஹலாலான முறையில் நல்லா சம்பாதிங்க, தப்பே கிடையாது. ஆனால் நீங்க அல்லாஹ் மறந்து போயிடாதீங்க, அல்லாஹ் மறந்து போயிடாதீங்க. சஹாபாக்கள்ல பெரும் செல்வந்தர்கள் இருந்தாங்க, சொர்க்கவாதி. உஸ்மான் ரலியல்லாஹு சொர்க்கவாதி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கவாதி தான். அன்புக்குரியவர்களே, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டாங்க. பெரிய சஹாபாக்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டாங்க. நிறைய பொருளாதாரம் இருந்து எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கணும் என்று அவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுதோ அப்பொழுது அவர்களுடைய துனியாவை அள்ளி கொடுத்தார்கள். அதனால அவர்களுடைய சிந்தனைகள் திக்ரோடு இருந்தது. கையில் இருக்கிற பணத்தை அப்படி அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். அல்லாஹ் இன்னும் இன்னும் பறக்க செஞ்சான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். துனியாவுக்குள்ள மூழ்கி அல்லாஹ்வை மறந்துட்டோம் என்றால் எங்களோட உள்ளம் சரியான நிலையில இருக்காது, அது குழப்பத்தோடு இருக்கும். எனவே ஷைத்தான் எங்களை துனியாவை காட்டி காட்டி அல்லாஹ் மறக்கடிக்க செய்வான். அவன் வேலை என்ன? நீ இதை செய், இதை செய், அடுத்தது இந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாரு, அப்படியே பாப்பாரு. சில நேரத்தில் கோல் பண்ணி கேட்பாரு. காலையில லொஹர்ல இருந்து இஷா வரைக்கும், லொஹர் அசர் மகரிப் இஷா 4 தொழுகையும் தொலை இல்லை, நாளையும் சேர்த்து ஒன்னா தொலையுமான்னு கேட்பாங்க. அதுல ஒரு ஈமான், அது தேவையான கேள்வி. சேக் நான் அப்படி தொலை இல்லை, லொஹர் அசர் மகரிப் இஷா என்ன செஞ்சீங்க? கடையில பிஸி ஆகிட்டேன், வாரவங்க எல்லாம் வந்துகிட்டே இருந்தாங்க, நான் அப்படியே வியாபாரத்துல இருந்துட்டேன், இஷா தொழுகை எல்லாம் முடிஞ்சு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன், இப்ப 4 வேளையும் தொலை இல்லை, நான் என்ன செய்யறது? 4 வேளையும் சேர்த்து தொலைலுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு தொழுகை இருக்குதா? நாளையும் சேர்த்து இப்படி ஒரு தொழுகை இப்படி ஒன்று இருக்குதா? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, அல்லாஹ் நேரம் குறித்து கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான் தொழுகையை. நீங்க லொஹரை வந்து மகரிபுடி நேரத்தை தொலைலாது, பிரயாணியா இருந்தா வேற சட்டம். ஆனா சும்மா ஊர்ல இருந்து கொண்டு நீங்க கடையில பிஸி ஆயிட்டு நீங்க வியாபாரம் செஞ்சு கொண்டு நீங்க 4 தொழுகையை சேர்த்து தொழுகிறால் இந்த 4 தொழுகையினுடைய கூலியை நீங்கள் எழுந்து விடுகிறீர்கள் என்றால் எப்படி அதுல பறக்கத்துண்டாகும்? வியாபாரத்துல எப்படி உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும்? தொழுகை இல்லாத வியாபாரத்தால உங்களுக்கு நிம்மதி கிடைக்காத, டென்ஷன் தான் உண்டாகும். அது கடையில் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும், வியாபாரம் போகுது லாபம் கிடைக்குது சந்தோஷமா இருக்கும், வீட்டுக்குள்ள வந்தா உங்களோட பிள்ளைகளை பார்த்தா உங்களுக்கு டென்ஷன் ஆயிருக்கும், உங்களோட மனைவி பார்த்தா டென்ஷன் ஆயிருக்கும், எரிஞ்சு விழுவீங்க. அவ்வளோ உங்களோட உள்ளத்துல குழப்பம். அது எதனால ஏற்படுது தெரியுமா? பிள்ளைகள்ல பிரச்சனை இல்ல, மனைவி மக்கள்ல பிரச்சனை இல்ல, அந்த கடையிலையும் பிரச்சனை இல்ல, ரப்போட கனெக்ஷன் நீங்க துண்டிச்சிட்டீங்க. இப்ப அது வேற வேற விதத்துல உங்களுக்கு ஷைத்தான் போடுவான். நிறைய பேர், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர 100 பேர் எடுத்தா 90 பேர் வீட்டுக்கு வரும்பொழுது சிரிப்பு இல்லை, வீட்டுக்கு வரும்பொழுது டென்ஷன், ஒரு வகையான ஒரு பதட்ட நிலை. இது நாங்க நினைச்சிருக்கிறோம் அவர் பிசினஸ்ல டென்ஷன் ஆகி வராரு. பிசினஸ்ல ஒரு டென்ஷனும் இல்லை, காசு கிடைக்க சந்தோஷம் தானே, அதோட தான் வீட்டுக்கு வராரு, லாபத்தோட தொழிலோட தான் வராரு. சில நேரம் டயர்ட் ஆகியிருப்பார், அது வேற விஷயம். ஆனா வீட்டுக்கு வரும்பொழுது அன்பான மனைவி, அன்பான குழந்தைகள்லாம் எதிரிகளை போல தெரியுது. காரணம் என்ன? அவன் சண்டை பிடிப்பான், இவன் சண்டை பிடிப்பான், 4 பேர் பிரச்சனைப்படுவாங்க. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி சமாளித்தவருக்கு தன்னை மனைவியோட உட்காந்து 5 நிமிஷம் பேசுறதுக்கு டைம் இல்லை, பிள்ளைகளை பார்த்து கொஞ்சதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் இல்லை, பிள்ளைகளுக்கு ஒரு அலிஃபா சொல்லிக் கொடுக்க, குரானை சொல்லிக் கொடுக்க டைம் இல்லை, எரிஞ்சு விழுவார். நாளைக்கு நேரத்தோட போகணும், நேரத்தோட தூங்கணும், மேல் டயர்டா இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த 12 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் டயர்ட் விளங்காத மனுஷனுக்கு வீட்டுக்குள்ள வந்த பொழுது, எந்த வீட்டுக்குள்ள அல்லாஹ் அமைதியை வச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்றானோ, எந்த மனைவியில குடும்பத்துல அல்லாஹ் அமைதியை வச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்லணும், அதுல அமைதி எடுக்க தெரியல. ஏன்? அதுதான் ஷைத்தான் ஏற்படுத்துகிற குழப்பம். நாங்க நினைச்சிட்டு இருப்போம் அது என்னக்குள்ள ஏற்படுற பிரச்சனை, குடும்பம் நினைச்சிட்டு இருப்பாங்க மாப்பிள்ள கணவர் பாப்பாக்கு ஏதோ பிரச்சனை. இல்ல, அவங்க ரப்ப மறந்துட்டு துனியாவோட தொடர்பாயிட்டாங்க. அப்ப ஷைத்தான் என்ன இப்ப ஏற்படுத்துறான்? மனசுல குழப்பத்தை உண்டாக்குறான். அவன் நிம்மதியாகி கூட மாட்டான். அவன் எடுத்திருக்கிற ஆயுதம் என்னென்று சொன்னால் ஷைத்தான், நீ இன்னும் துனியாவோட தொடர்பாக
துனியாவை அப்படியே அலங்கரிச்சு காட்டுவான். ஸுய்யின லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாத் மினன் நிஸா வல் பனீன் வல் கனாதீரில் முகந்தரா மினல் ذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا. அல்லாஹ் சொல்றான் அற்பமான இன்பங்கள். அல்லாஹ் அப்படித்தான் அலங்கரிச்சு வச்சிருக்கான். அதாவது ஸுய்யின லின்னாஸ் மனிதர்களுக்கு அலங்கரிச்சு வச்சிருக்கிறான். ஹுப்பு ஷஹவாத் மினன் நிஸா பெண்கள், அது மாதிரி பெண்களுக்கு ஆண்கள், வல் பனீன் பிள்ளைகள், வல் கனாதீரில் முகந்தரா மினல் ذهب والفضة தங்கம் வெள்ளி குவியல்கள், வல் கைலில் முஸவ்வமா அதாவது கைல் என்றால் குதிரை வாகனங்கள், வல்ல நாம் ஆடு மாடு ஒட்டகைகள், வல் ஹர்த் விளைச்சல் நிலங்கள், இதெல்லாம் அலங்காரம் அல்லாஹ் சோதனைக்காக வச்சிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல ஒரு மனிதன் அப்படியே அவனுடைய உள்ளத்தை கொண்டு போய் போட்டா அப்படியே ரப்ப மறந்து அதுக்குள்ளே அவன் மூழ்கிட்டான்டா எப்படி அவன் அல்லாஹுடைய சிந்தனைக்குள்ள மீண்டு வருவான்? எப்படி அவனுடைய உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும்? நிச்சயமாக பொருளாதாரம் அது நல்ல முறையில் சம்பாதிக்கிற பொழுது அல்லாஹ் அதை இபாதத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். எப்பொழுது ரப்பை மறந்துவிட்டு நீங்க பொருளாதாரம் செய்வீங்களோ அப்ப ஷைத்தான் உங்களுக்கு தோழனாக இருந்து உங்கள் உள்ளத்தில் குழப்பங்களை உண்டாக்குவான். அந்த குழப்பத்தின் விளைவாக பிள்ளைகளோடும் மனைவி மக்களோடும் தாய் தந்தையோடும் குடும்ப உறவுகளோடும் பிளவுகள் ஏற்படுவதற்கு அந்த ஒரு இயல்பு நிலையை ஷைத்தான் உண்டாக்கிடுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். துனியாவை அளவு கடந்து நேசிக்கிற பொழுது மனக்குழப்பம் வரும். அதற்கு தீர்வு என்ன? துனியாவை நீங்க வச்சுக்கொள்ளுங்க. சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்கிற பொழுது ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ். அவர்கள்தான் மனிதர்கள், அவர்கள்தான் மனிதர்கள். லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸக்கா யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூப் வல் அப்ஸார். அவர்கள் யார்? ரிஜால், மனிதர்கள், ஆண்கள். அவர்கள்தான் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ். வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ வர்த்தக வாணிப நடவடிக்கைகளோ அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் அவர்களை பராக்காக்காது. அல்லாஹ்ட திக்ரை விட்டு பராக்காக்கான சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமல்ல, அல்லாஹ்ட திக்ரோட வாழுவாங்க. வலா பைன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலா. தொழுகையை நிலைநிறுத்துவதை விட்டும் அவர்களுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் வர்த்தக வாணிப நடவடிக்கைகள் பராக்காக்காது. ஏன்? ஜகாத் கொடுக்கிறதை விட்டும் பராக்காக்காது. கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஜகாத், தொழுது கொண்டே இருப்பாங்க, அல்லாஹ்ட திக்ரோட இருப்பாங்க, வியாபாரம் செஞ்சு கொண்டிருப்பாங்க. ஏன்? அவங்க மர்மையை பயந்து வாழ்றாங்க. இதற்கு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வசனத்தைகளை தஃப்சீர் எழுதுறாங்க. தஃப்சீருல் குர்ஆனில் அதீம்ல சஹாபாக்கள் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சஹாபாக்கள் வியாபாரம் செஞ்சுட்டு இருப்பாங்க. கடைக்கு ஒரு வியாபாரத்துக்காக அவர் பொருளை வாங்குறதுக்கு வருவாரு. கடைக்காரரும் என்ன செய்வாரு? வியாபாரம் செஞ்சு கொண்டிருப்பாரு. சஹாபாக்கள்ல இந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பு கேட்கும். ரெண்டு பேரும் அப்படியே அவர்களுடைய வியாபாரத்தை நிறுத்திவிட்டு பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. வியாபாரத்தை நிறுத்திவிட்டு பள்ளிவாசலுக்கு வருவாங்க, தொழுது விட்டு வியாபாரம் செய்வார்கள். அப்ப இவர்கள் யார்? ரைட், பாங்கு கேட்கட்டும், ஜமாத் நடக்கட்டும், தொழுக முடியட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா நான் முஸ்லீம், மார்க்கம் அவரோட பேசினா மணிக்கணக்கில் பேசுவார், ஆனா தொழுகை இல்லை, ஜமாத் இல்லை. என்ன பிரயோசனம்? அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்குடைய நிலை என்ன? எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹுடைய திக்ரின்பால் வந்து விடுவார்கள். என்ன பெரிய வேலையா இருந்தாலும் சரி, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்றால் உன் கையில் இருக்கிற ரூபாய் சிறிது, உன் கையில் இருக்கிற பணம் சிறிது, உன்னுடைய கடை சிறிது, உன்னுடைய வியாபாரம் சிறிது, எல்லாம் சிறியது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவர். வெற்றி இதுல நஷ்டம், இதுல தோல்வி நினைக்கிறீங்களா? வந்தா இல்ல. ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, வெற்றி இங்க வாங்க, வெற்றி இருக்குது. அது நஷ்டம் போகாது. அதுல நீங்க நினைக்கிறீங்க அங்க நஷ்டம், இங்கதான் நஷ்டம் போகும். நீங்க வராட்டி தொழுகைக்கு வரையிலன்னா தான் நஷ்டம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தைக்கு பிறகு எல்லாம் சின்னதா மாறணும். அது பெரிய திக்ர் சகோதரர்களே. எதுவுமே அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தைக்கு பின்னால் எல்லாம் சிறிதாக மாறுகிற பொழுதுதான் அந்த உள்ளம் அமைதி பெறுகிற உள்ளமாக இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி உள்ளத்துல வச்சு கொள்றது. ஆனா அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டுறோம்டா, மிக கேவலமான நிலை. உள்ளம் அல்லாஹ் அல்லாதவைகளால் நிரம்பி இருக்கிற வேளையில் ஒரு மனிதன் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று வாயால் மட்டும் சொல்வது மிகப்பெரிய இழிவு, கேவலம், கைசேதம், நஷ்டம் என்பதாக அல்-ஹாஃபிஸ் இமாம் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். அவனுடைய உள்ளம் அல்லாஹ் அல்லாதவைகளால் நிரம்பி இருக்குது. வியாபாரத்தால, பொருளாதாரத்தால, எல்லாத்தால நிரம்பி இருக்குது. ஆனா அவர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வாயால சொல்றது என்ன பிரயோசனம்? எந்த பிரயோசனம் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அக்பர் என்று சொன்னா ரப்பை நோக்கி வருகிற ஒரு நிலை இருக்க வேண்டும் சகோதரர்களே.
அப்படியான ஒரு உள்ளம் இருக்குமாக இருந்தால், அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் அவர்களை அல்லாஹ் சொல்கிறான் ரிஜாலுல்லா துல்ஹீஹிம், அவர்கள் தான் உண்மையான மனிதர்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். லியஜ்ஸியஹுமுல்லாஹ் அஹ்ஸன மா அமிலு வ யஸீதஹும் மின் ஃபத்லி, அல்லாஹ் அவர்கள் செய்த மிக அழகிய அமலுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். அல்லாஹ் கூலி கொடுப்பதற்காக என்று அல்லாஹு தஆலா அப்படி தொடர்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு நிலை வர வேண்டும். ஒரு மனிதனுடைய மனசு குழப்ப நிலை அடைகிறதா, நாங்க யோசிக்கணும், நான் அல்லாஹ் விட்டு தூரமாகிறேனா, அதே மாதிரி என்னுடைய வணக்க வழிபாடுகள்ல நான் குறைபாடு செய்கிறேனா, நான் துனியாவை அளவு கடந்து நேசிக்கிறேனா? கேள்வியை கேளுங்க, விடைய நீங்க முடிவெடுங்க, அல்லாஹ்வை நெருங்குங்க, மனசுல குழப்பங்கள் குறையும். இது ஒரு பகுதி. அடுத்தது, மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு சில பொதுவான சில எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்கு. அதாவது இன்றைக்கு மனக்குழப்பம் ஏற்படுறதுல பெரிய ஒரு பங்கு எதுக்கு இருக்குதுன்னு சொன்னா, வீணான சந்தேகங்கள் ஏற்படுறது எங்கட உள்ளத்துல. நான் ஆரம்பத்தில் அக்கீதா இபாதத்தை பற்றி சொன்னேன். ரெண்டாவது, எங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பற்றி நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். மூன்றாவது, எங்களுடைய எண்ணம் சிந்தனைகளோட நாங்களாக கொண்டு போய்த்து எங்களோட உள்ளத்தை மனசை குழப்பத்துக்கு ஆளாக்குறது. அதில் மிக முக்கியமானது சந்தேகம். சந்தேகம்டா ஒன்று குடும்ப உறவுகளில் மனைவியை பற்றி, மனைவி கணவனை பற்றி, பாப்பா பிள்ளைகளை பற்றி, அதே மாதிரி தாய் தந்தை பிள்ளைகளை பற்றி, இப்படி இந்த வீணான சந்தேகங்கள் உங்களை நிம்மதியாக இருக்க விடாது. வீணான சந்தேகங்கள், அதாவது யாரை பார்த்தாலும் சந்தேகம், அதாவது மனைவியை பார்த்தாலும் சந்தேகம், அதாவது உண்மையான நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் வேறு. எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுறீங்களா இருந்தா, சந்தேகமுள்ள உள்ளம், பிறரை பற்றி சந்தேகம் கொள்ளுகிற உள்ளம், அது குழப்பத்தில் தான் இருக்கும். நாங்க வேறவங்களை பத்தி சிந்திப்போம், வேறவங்களை பத்தி நாங்க சந்தேகிப்போம், எங்களோட உள்ளம் நிம்மதியா இருக்காது. அதை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. யாரை பார்த்தாலும் சந்தேகம். அவர் ஏன் இங்க போனாரு, ஏன் இந்த டைம்ல அங்க போனாரு, ஏன் அவரை சந்திச்சாரு, ஏன் அவரோட பேசினாரு, ஏன் இவரோட பேசினாரு, எல்லாம் சந்தேகம், குழப்பம். சும்மா அவரை பத்தி என்ன செய்யறது, கற்பனை பண்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, யாரை பற்றியும் சந்தேகம் கொள்ளாத உள்ளம் இருக்குமாக இருந்தால் அது நிம்மதியான உள்ளமாக இருக்கும். நாங்க இந்த ஒரு நிலை எங்கிட்ட இருக்குமாக இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள நாங்க நினைக்கிறோம், நாங்க சந்தேகம் கொள்றதுனால எங்களுக்கு என்ன நடக்க போகுது. நீங்க சந்தேகம் கொள்றதுனால பிறருக்கு ஒன்றும் நடக்காது, உங்களுக்கு தான் நடக்கும். அது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நாங்க ஒருத்தரை பத்தி அதிகமா சந்தேகப்படுறோம், எப்போ பார்த்தாலுமே சந்தேகம் அதிகமாக. கணவன் மனைவி பத்தி, மனைவி கணவனை பத்தி வீணான சந்தேகங்கள் இருக்கவே கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, பரஸ்பரம் நம்பிக்கை, புரிந்துணர்வு, ஒத்துழைப்பு இதெல்லாம் இருக்கணும். அதற்காக வேண்டி எப்பொழுதுமே எதை பார்த்தாலும் சந்தேக கண்ணோடு பார்க்கிறது, சின்ன சின்ன விடயங்களையும் சந்தேக கண்ணோடு பார்க்கிறது. அந்த சந்தேக கண்ணோடு பார்க்கிற நிலையில் ஒரு மனிதன் இருந்தால் அடுத்து அவன் அதை பரப்ப ஆரம்பிப்பான். ரெண்டு பேரோட அதை வச்சுட்டு இருக்க முடியாது. பார்த்துட்டாரு, அதை பத்தி யோசிக்கிறாரு, அதை பத்தி திரும்ப திரும்ப சிந்தனையில கொண்டு வராரு, அடுத்தவற்றை சொல்ல முயற்சிப்பார், 2 பேர்கிட்ட சொல்லுவார், 3 பேர்கிட்ட சொல்லுவார். அது பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அந்த பிரச்சனைகள் இவருடைய உள்ளத்தை நிம்மதியாக இருக்க விடாது. வீணான குழப்பத்தை அவரே தேடிக்கொள்வார். ஷைத்தான் மனிதன உள்ளத்துல சந்தேகத்தை உண்டாக்குறான், அவனை பத்தி உள்ள குறைபாடுகளை, வீணான குழப்பங்களை உண்டாக்குறான். இப்ப ஷைத்தான் செய்யற வேலையை நாங்க செஞ்சா, ஷைத்தான் மனிதனை வழி எடுக்கிறதுக்கு உள்ளத்துல சந்தேகத்தை உண்டாக்குறான். இப்ப ஷைத்தான் இல்லாம நாங்களே இன்னொரு ஆளை பத்தி சந்தேகம் கொள்றோம்டா. சந்தேகம் என்பது பெரிய நோய், மனநோய். அது என்ன செய்யும்டா, நீங்க சந்தேகப்பட பட பட உங்களை நிம்மதியா இருக்க விடாது, உங்களை குழப்பத்துல வச்சிருக்கும். அப்ப எனவே நாங்க யாராக இருந்தாலும், உண்மையிலே இவர் செய்யறது பிளண்டு தெரிஞ்சாலும் நாங்க அவரை பத்தி வெளியில சொல்றது எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. உண்மையில ஒருவருக்கு பத்தி உங்களுக்கு பிள்ளை தெளிவா தெரியுது, அதை பார்த்துட்டு தோண்டி துருவி ஆராய்ச்சி செஞ்சு அடுத்தவங்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் என்னடா, அடுத்தவன் செய்யற பிள்ளை எனக்கு தெரிஞ்சிட்டு அதனால அவன் பிள்ளை செய்யறாண்டு. அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் ஒரு திரையை வச்சிருக்கிறான். அந்த திரை இருக்கிறதுனால நாங்க நல்ல கண்ணியமா இருக்கிறோம். அல்லாஹ் அந்த திரையை நீக்கிட்டான்டா, நான் யாரு, நீங்க யாரு, ஒவ்வொருத்தரும் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய திரை நீக்கப்படாத வரை சங்கையானவர்களாகவே இருப்பார்கள். நாங்க எல்லாம் உத்தமர்கள் தான், எந்த பாவம் செய்யறோம் யாருக்காவது சொல்லலுமா? எனக்கு சொல்லலுமா? சொல்லலாது. அப்ப எல்லோரும் நினைச்சு கொள்ளணும் வேண்டா, நானும் செய்யறேன் பாவம், எல்லாரும் செய்யறார்கள், ஆனால் அல்லாஹ் இடத்துல நாங்க மன்னிப்பு கட்டு நெருங்கி போகணும். அதனால இன்னொரு ஆளை குற்றவாளி கூண்டுல ஏற்றதான் என்ற வேலை என்றா, நீங்க அவர்களை தோண்டி துருவி ஆராய்ச்சி செய்து சந்தேகித்து அவர்களை பற்றி பிறரிடம் சொன்னால் அல்லாஹ் உங்களை என்ன செய்வான்? தோண்டி துருவி ஆராய்ச்சி செஞ்சு அல்லாஹ் உங்களை வீட்டு நடுவில் இருந்தாலும் இழிப்படுத்துவான். நீங்க அவர் இழிப்படுத்த முடியாது. ஏன்னா இழிப்படுத்துறது கண்ணியம் கொடுக்குற அல்லாட வேலை, அல்லாட வேலை.
நீங்க என்னதான் செய்தியை பரப்பினாலும் அல்லாஹ் நாடினபடியே நடக்கும். ஆனா அல்லாஹ் இழிவுபடுத்துறேன்னு முடிவெடுத்துட்டால் நீங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் அல்லாஹ் இழிவுபடுத்துவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. சந்தேகத்தின் அடிப்படையில் தீர்மானிப்பது, சந்தேகத்தின் அடிப்படையில் பேசுவது, சந்தேகத்தின் அடிப்படையில் எந்த விஷயமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிரியா இருந்தாலும் சரி, சந்தேகத்தின் அடிப்படையில் நீங்கள் யாரையும் அணுக வேண்டாம். அப்படி அணுகிறது அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை அல்ல, நீங்கள் உங்கள் ஆன்மாவுக்கும் உள்ளத்துக்கும் கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை சந்தேகம். எனவே இந்த சந்தேகம் இருக்கவே கூடாது சகோதரர்களே. யாரை பார்த்தாலும் நல்லெண்ணத்தோட வாழ்ற வாழ்க்கையை அல்லாஹ்விடத்துல கேளுங்க. இந்த உலகத்திலே அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ், ஹதீஸ் துறையில் எல்லா முஃமின்களுக்கும் தலைவர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், மிகச்சிறந்த ஒரு ஹதீஸ் துறை அறிஞர். 3 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தவர். அவர் ஒரு பரம்பரை முஸ்லிம் அல்ல. ஆனால் அல்லாஹ் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்தினான்னு பாருங்க. முஹம்மது இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் அல் முகீரா பின் பர்திஸ்பா, நான் பலமுறை சொல்லியிருப்பேன். முஹம்மது அவர பேர், அவர் வாப்பட பேர் இஸ்மாயில், அவர் வாப்பட பேர் இப்ராஹிம், அவர் வாப்பட பேர் முகீரா, அவர் வாப்பட பேர் பர்திஸ்பா. 5வது பர்திஸ்பா நெருப்பு வணங்கி மஜூசி. அவர் மகன் முகீரா, அவர் மகன் இப்ராஹிம், அவர் மகன் இஸ்மாயில். இஸ்மாயில் மகன் தான் யாரு? முஹம்மத். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், முஹம்மது பின் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். அப்ப இந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் 13,000-14,000 கிலோமீட்டர் இந்த உலகத்துல சுத்தி தெரிஞ்சு சஹீல் புகாரியை கொண்டு வந்தாங்க. இமாம் அஹ்மத் இமாம் சுன்னா 10 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து இந்த உலகத்தையே 2 வந்த இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் இப்னுல் ஜௌசி சொல்கிறார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். அப்படிப்பட்ட இமாம் அஹ்மத் 10 லட்சம் ஹதீஸ்ல மனப்பாடம் செய்து முஸ்னத் அஹ்மதுல கிட்டத்தட்ட 30,000 ஹதீஸ்களை எழுதியிருக்கக்கூடிய இமாம் அஹ்மதினுடைய மாணவர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். இமாம் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் அல் குஷைரி அன் நைசாபூரி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் முஸ்லிமுடைய ஆசிரியர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், அஹ்மதினுடைய மாணவர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். இப்படிப்பட்ட இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பிரார்த்தித்த மிகப்பெரிய பிரார்த்தனை, அடிக்கடி கேட்கிற பிரார்த்தனை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எவ்வளோ ஹதீஸ மனப்பாடம் செஞ்சு எவ்வளோ ஹதீஸை இந்த உம்மத்துக்கு கொடுத்து கியாமத்து நாள் வரை இமாமுனா புகாரி என்று சொன்னால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவர் மீது ரஹ்மத் செய்வானாக என்று சொல்கிற கோடான கோடி மக்களை அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிற மனிதர்களாக, பிரார்த்திக்கக்கூடிய மனிதர்களை அப்படியே விட்டுட்டு போனாங்களே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்படிப்பட்ட ஒரு சேவையை செய்து விட்டு சென்ற இமாம் புகாரி அவர் வாழ்க்கையில் அவர் பேணின விஷயம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்துல கேட்ட பிரார்த்தனையில மிக மிக அதிகமாக கேட்ட பிரார்த்தனை, யா அல்லாஹ், நாளை மறுமை நாளில் நான் உன்னை சந்திக்கிற பொழுது யாராவது ஒருவர் வந்து முஹம்மது இப்னு இஸ்மாயில் ஆகிய புகாரி ஆகிய இவர் என்னை பற்றி புறம் பேசிவிட்டார், என்னை பற்றி தப்பாக நினைத்து விட்டார், எனக்கு எதிராக செயல்பட்டார் என்று யாருமே என்னை பற்றி யா அல்லாஹ் உன்னிடத்தில் முறைப்பாடு செய்யக்கூடாது யா அல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை தந்திரி யா அல்லாஹ், யாரும் எனக்கு எதிராக உன்னிடத்தில் வழக்கு தொடுத்துடக்கூடாது யா அல்லாஹ் என்று சொல்லி பிரார்த்தித்து விட்டு தான் மரணிச்சாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட இமாம் புகாரி அப்படி கேட்டாங்கண்டா, நாங்க அடுத்தவர்களை பத்தி சந்தேகம் கொள்வதுக்கும் அடுத்தவர்களை பத்தி தகாத எண்ணங்களை கருத்துக்களை பரப்புறதுக்கு நாங்க யார் சகோதரிகளே? அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் எப்பொழுதெல்லாம் எங்களுடைய உள்ளத்தில் அடுத்தவங்களை பத்தி சந்தேகத்தை கொண்டு வருவோமோ, அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு உரிமை உங்களுக்கு இருந்தாலும் சரி, அது எவ்வளவு உங்களுக்கு நெருக்கமானவர்களா இருந்தாலும் சரி, உங்களோட வாப்பா, உங்களோட மகள், உங்களோட உம்மா, உங்களோட மனைவி, யாரா இருந்தாலும் சந்தேகத்தை தவிர்த்து கொண்டால் நிம்மதியாக வாழ்வீர்கள். நீங்க சந்தேகத்தை உள்ளத்துக்குள்ள கொண்டு போட்டீங்கண்டா நீங்க மனக்குழப்பத்தோடு வாழ்வீர்கள். இதை நீங்க முற்று முழுதாக விட்டுவிட வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்களே. அடுத்ததாக இப்படியே நாங்க நிறைய விஷயங்களை சொல்லலாம், சுருக்கமா சில 2-3 விஷயங்களை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்றேன். அடுத்ததாக சகோதரர்களே, எங்களோட மனசுல குழப்பம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணத்துல ஒன்றுதான் நாங்க எங்களை பத்தி அளவுக்கு அதிகமா இமேஜ் பண்ணி வைக்கிறது. இது இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள், இன்னைக்கு பொதுவான மக்கள் இருக்கிற பெரிய ஒரு மனநோய் என்ன தெரியுமா? யாருக்கெல்லாம் அந்த போன்ல டைப் பண்ண தெரியுமோ, யாரில் எல்லாம் அந்த ஸ்மார்ட் போன் இருக்குதோ, இந்த போன் இருக்குதோ, யார்கிட்டெல்லாம் அந்த ஃபேஸ்புக் சமூக வலைத்தளங்கள் இருக்குதோ, அவங்க எல்லாம் நினைக்கிறது என்னன்னா, நான் ஒரு பெரிய அந்தஸ்துல தரத்துல இருக்கிறேன், நான் ஒரு பெரிய சிந்தனையாளர்ந்த அவர்களை விட மிகுந்த ஒரு தரத்தை கொடுத்து வைப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமெண்டா, அவர் யாரு எவரு எதுவுமே பார்க்க மாட்டார். யாரு அறிஞர், படித்தவர், முஹத்திஸ், ஆலிம், ஹாஃபில், யாரு எவர், அவருக்கு போன் இருக்குது, அவர் நினைச்சதை எழுதுவார், அவரை நினைச்சு வச்சிருப்பாரு. அவர்கிட்ட போய்த்து நீங்க ஒரு ஹதீஸை சொல்லுங்கன்னா ஒரு ஹதீஸும் தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹா அழகா ஓதுங்கண்டா அது தெரியாது, குர்ஆன் ஓத தெரியாது, ஒரு ஹதீஸும் தெரியாது, 2 அதாவது நபிமொழிகள் தமிழ்ல தெரியுமாண்டா தெரியாது, ஒரு துவா தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அல்லாஹும்ம பாயித் பைனி, தொழுகையில தக்பீர் கட்டிட்டு ஒரு துவா தெரியாது. ஆனா அவர் டைப் பண்றதை பார்த்தா வாசிக்கிறவங்க நினைப்பாங்க என்ன தெரியுமா? இவர் தான் இந்த காலத்துல வாழ்ற பெரிய அறிஞர் நினைப்பாங்க.
அவரோட நிலைமையை கூப்பிட்டு வச்சு பேசினா அவருக்கு குர்ஆன் ஓத தெரியாது, தொழுகையில் அவர் எப்படி ருக்கு செய்யணும்னு தெரியாது. நான் இது கண்ணால் பார்த்துட்டு சொல்லுவேன் சகோதரர்களே, கண்ணால் ருக்கு செய்ய தெரியாது, தக்பீர் எப்படி கட்டுறன்னு தெரியாது. ஆனால் அவர் ஃபேஸ்புக்கில் டைப் பண்ண பழகிருக்கிறார். அவர்கிட்ட ஃபோன் இருக்குது, அவர் வீட்டில் இருந்து டைப் பண்ணுவார். அவரோட கருத்துக்களை வாசி பார்த்தா அவர் பெரிய ஒரு அறிஞராக இருப்பார், கருத்து சொல்லிட்டே இருப்பார். அவரோட எண்ணங்கள் எல்லாம் சமூகத்துக்கு சிந்தனை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பார். இப்போ இதனால் என்ன நடக்கும் தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு அப்படியே போகும். அதுக்கப்புறம் அவர் நினைச்சிருக்கிற அளவுக்கு ஆட்கள் மதிக்க இல்லைன்னு சொன்னால் இவர் வீணாக அவராக நொந்து எனக்கு தெரிஞ்ச பல ஃபேஸ்புக் என்றுகளை சமூக வலைத்தளங்கள் அறிமுகமாகி பிரபலியம் என்று அவங்க நினைச்சு கொண்ட பல பேர் இன்றைக்கு உளவளத்துறை ஆலோசகர்களை சந்திச்சு அந்த உளவளத்துறை ஆலோசகர்கள் சிலர் எங்கிட்ட சில செய்திகளை சொல்லும்போது சொல்றாங்க. அப்ப காரணம் என்னன்னா நம்மள அளவுக்கு மேல நினைச்சிடக்கூடாது அவர்களே. எல்லா அறிஞர்களுமே என்ன நினைச்சாங்க தெரியுமா? நான் இன்னும் மாணவன், இன்னும் படிக்கணும், எனக்கு 5000 ஹதீஸ், 10,000 ஹதீஸ், 30,000 ஹதீஸ், லட்ச ஹதீஸ் இப்படி பாடமாக்குன பெரிய பெரிய அறிஞர்கள் இமாம் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், தாரகுத்னி, தபரானி, பைஹகி, ஹாக்கிம், சுயூத்தி, சஹாவி, இப்னு தைமியா, இப்னு கைம், ஸஹபி, யூசுப் அல் மிஸ்ஸி, இமாம் ஷௌகானி, சன்ஆனி, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப், இமாம் அல்பானி என்று இப்படி அறிஞர்கள், பெரும் அறிஞர்கள், அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர்களை எடுத்துக்கொண்டால் அதுக்கு முன்னால இமாம் மாலிக், ஷாஃபி, அஹ்மத், அபு ஹனீஃபா, அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய அறிஞர்கள் நாம் எடுத்துக்கொண்டால் ஹதீஸ் துறையினுடைய ஜாம்பவான்களை எடுத்துக்கொண்டா இவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க தெரியுமா? நான் இன்னும் மாணவன், இன்னும் படிக்கணும். ஃபத்வா கேட்டா கூட அவங்க பயந்து நடுங்குவாங்க. ஏண்டா அவ்வளவு பயம், அல்லாட பயம். இப்ப அப்படி இல்லை. யார் பேசுறதுக்கு, யார் எடுத்த பேசுறடி, சூரா ஃபாத்தியா தெரியாது, ஓத தெரியாது, பேசுறடி. அவர் அப்படி நினைச்சு வச்சிருப்பார். இதுல விளைவு என்ன தெரியுமா? அவர் மார்க்கத்தை பேசுற நோக்கமே வேறையாயிருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி பேசி கருத்துக்களை சொல்லி நாளடைவில் அவரே என்ன செய்வாரு? எல்லாம் குறைச்சி மதிப்பிட ஆரம்பிக்கும் பொழுது, அவரை கணக்கெடுக்காம வைக்கிற பொழுது இவருடைய மனநிலை எப்படி மாறும்? அவருக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்பட்டு அவர் இஸ்லாத்தை விட்டு தூரமாகி நாத்தியத்துக்குள்ள போற நிலைமைக்குள்ள அவர் ஆளாக்கப்படுவார். கண்கூடா நாங்க பார்க்கிறோம். அன்புக்குரிய அவர்களே, நாங்க எப்பயுமே எங்களை எப்படி நினைக்கணும் என்றா, நான் பெரிய ஆள் இல்லை, ஏதோ மார்க்கத்தை ஏதோ தெரிஞ்சதை சொல்றோம், அவ்வளவுதான். அல்லாஹு தாலா உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்துறவன் அல்லாஹ். இன்றைக்கு அறிவை தந்தான் அல்லாஹ், அவன் எடுத்துருவான். அல்லாஹு தாலா ஒரு நரம்ப லேசா சுளுக்கி விட்டான், ஒரு நரம்பு அல்ல லேசா திருப்பிட்டான் என்றால் இதே பெரிய அறிஞரா, பெரிய உலகம் பாராட்டினவருடைய நிலை பைத்தியகாரனா இருவார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பயந்து வாழணும். அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு, அல்லாஹ்வுடைய தண்டனைகளை அஞ்சி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் ஆதரவு வச்சு வாழக்கூடிய மனிதன் சமநிலையோடு இருப்பான். பாராட்டுறவங்க பாராட்டட்டும், இகழ்றவங்க இகழட்டும், திட்டுறவங்க திட்டட்டும், யார் என்ன சொன்னாலும் நான் செய்யறது ரப்புக்காக என்ற அந்த நிலை வந்தா எந்த நிலையும் குழப்பமடைய மாட்டார். சில பொழுது பயன் பண்ணுவாரு, எழுதுவார், எல்லாம் செய்வாரு. உண்மையான அல்லாஹ்வோட தொடர்பு சீரியல் என்று அவர் என்ன நினைப்பார் தெரியுமா? என்ன எல்லாரும் என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, இதுக்கு கூட நான் ஒன்றும் பயன் பண்ண மாட்டேன். நீ மக்கள் திட்டுவதற்கு பயந்து விட்டா, நீ யாருக்காக பேசினாய், யாருக்காக எழுதினாய், நான் ரப்புக்காக செய்யறேன்டா இந்த உலகம் எதையும் சொல்லட்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, புகாரா உஸ்பெகிஸ்தான், இன்று இருக்கிற உஸ்பெகிஸ்தான்ல பிறந்தாங்க இமாம் புகாரி. மரணிக்கிற பொழுது ஊர்ல இருந்து விரட்டப்படுகிறார்கள். ஊர்ல இருக்க முடியாது, வாழ முடியாத நிலையில சமர்கந்தினுடைய ஒரு கிராமத்துல போயிட்டு துவா கேட்கிறாங்க. யா அல்லாஹ், என்னால வாழ முடியாத ஒரு நிலையில் இருக்குது, நீ நாடினால் ஹைர் இருந்தா என்ன மரணிக்கச்சின்னு துவா கேட்கிறாங்க. ஒரு மாசத்துல மரணிச்சிடறாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வாழும் பொழுது அங்கீகாரம் இல்லை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விரட்டப்படுகிறார்கள், வாழும் பொழுது அங்கீகாரம் இல்லை. இமாம் புகாரிக்கு ஏச்சு பேச்சு திட்டு நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். கடைசியில எப்படி ஒரு மன கஷ்டத்தோட வஃபாத்தாராங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அவருடைய இஹ்லாஸ பொருந்தி கொண்டான். இன்று கியாமத்து நாள் வரை அஸ்ஸஹு கிதாப் மின் பஅத கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு அடுத்தபடி மிக நம்பகத்தன்மை வாய்ந்த கிரந்தம் ஸஹீஹுல் புகாரி. 7397 ஹதீஸ்களை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி எழுதிவிட்டு சென்றிருக்கிறார்களே. இந்த உம்மத்துக்கு பொக்கிஷமாக அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, வாழுகிற பொழுது மனிதர்களுக்காக வாழ்ந்து விடக்கூடாது. மனிதர்களுக்காக நல்லது செஞ்சாலும் மனக்குழப்பத்துக்கு ஆளாகி நீங்க உங்களை வருத்தி கொள்கிற நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக எங்களுடைய உள்ளத்துல மனக்குழப்பங்களை, எங்களோட உள்ளத்துல குழப்ப நிலைகள் ஏற்படுறதுக்கு பல காரணிகள் இருக்கிறது. இப்படி சொல்லப்பட்ட இந்த அடிப்படையான காரணிகள்ல இருந்து எங்களை நாங்கள் விடுவிச்சுக் கொள்வோமாக இருந்தால் எங்களுடைய உள்ளம் அமைதியாயிருக்கும், எங்களோட உள்ளம் நிம்மதியாயிருக்கும், எங்களோட உள்ளம் சரியாயிருக்கும். அந்த உள்ளத்தை தான், சீரான உள்ளத்தை தான் ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. வலா துஹ்ஸினி யௌம யபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். சலீமான இதயத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலே அது பயனளிக்கும், மறுமையிலும் பயனளிக்கும். எனவே இந்த சலீமான இதயம் எங்களுக்கு தேவை என்றால்
குழப்பம் இல்லாத, டென்ஷன் இல்லாத, பிரச்சனை இல்லாத இதயம் எங்களுக்கு வேண்டும் என்றால் நான் சொன்ன அந்த விடயத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, நாங்கள் எல்லா நிலைகளிலும் அக்கீதாவுல உறுதியாக இருக்கணும். என்ன சோதனை வந்தாலும் விவாதத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். சைத்தானுடைய ஊசலாட்டங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. துனியாவை அளவு கடந்து நேசிக்காமல் அல்லாஹ்வோடு தொடர்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாகாமல் அல்லாஹ்வோடு தொடர்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உள்ளத்தை தொடர்படுத்த வேண்டும். குர்ஆனோடு தொடர்படுத்த வேண்டும். அதே மாதிரி வீணான சந்தேகங்கள், குழப்பங்களை விட்டு எங்களை பாதுகாத்து கொண்டு, அடுத்த மனிதர்களை பற்றி சந்தேகம் கொள்வதை விட்டு எங்களை பாதுகாத்து கொண்டு மனசை நிம்மதியாக வைக்க வேண்டும். அதே போன்று எங்களை பெருசாக நினைச்சு கொள்ளக்கூடாது. நாங்கள் எங்களோட உள்ளத்தில் எங்களை பற்றி பெரிய கற்பனைகளை வளர்த்து கொள்ளாம எங்களை நாங்கள் ஒரு சாதாரண ஒரு அடிமையாக வைத்துக்கொண்டு இஹ்லாஸோடு வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களை இந்த உலகத்திலும் கண்ணியமாக மன நிம்மதியோடு வாழ வைப்பான். மறுமையில் சொர்க்கத்திலும் அல்லாஹு தாலா எங்களை சேர்த்து உயர்ந்த அல் ஃபிர்தௌஸுல் ஆலாவில் அல்லாஹு தாலா எங்கள் எல்லோரையும் அல்லாஹு தாலா அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பேசப்பட்ட விடயங்களை எங்களோட வாழ்க்கையில கடைபிடித்து நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிற அந்த பாக்கியத்தை பெற முயற்சிப்போம். அல்லாஹு தாலா நாம் பேசியது கேட்டதிலிருந்து பயன்பெறக்கூடிய சமூகமாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.